தேசபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அன்புமாரி. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னால் வழக்கறிஞருடைய வாகனத்தில் விசிகா திருமாவளவனுடைய வண்டி முட்டின உடனேயே அந்த வழக்கறிஞர் வண்டியை நிறுத்துறாரு, ஸ்டாண்டை போட்டு கேட்கறதுக்கு முன்பாகவே திருமாவளவன் வண்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக அந்த வழக்கறிஞரை தாக்குறாங்க, அவங்களுடைய வண்டியை உடைச்சிட்றாங்க. இது எல்லாமே காவல்துறையினுடைய கண்ணு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். வழக்கறிஞர் நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வழக்கறிஞருக்கு இந்த நிலைமைன்னா ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னு மக்கள் யோசிக்கணும். அதற்கப்புறம் உடனடியாக இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வழக்கறிஞர்கள்லாம் அமைதியாக சரி வெயிட் பண்ணி என்ன பண்ணுவோன்னு பார்ப்போம், காவல்துறை வழக்கு போடுறாங்களான்னு பார்த்துக்கலாம், தமிழக அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிருக்கு. அது ஓயருக்கு முன்பாக விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய திருமாவளவன் ஒரு பொது மேடையில் ஒரு தலைவன் பேசுகிற பேச்சு இப்போ சமூக வலைதளத்தில் ஓடிட்டுருக்கு. என்னை பார்த்து முறைச்சாங்க, போலீஸை பார்த்து முறைச்சாங்க, அதனால் ஒரு 4 தட்டு தட்டினாங்க, அந்த தட்டு கூட ஒழுக்கமாக தட்டல, 4 தட்டு தட்டினாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவன் பேசுகிறாடி. அதற்கப்புறம் உடனடியாக இன்றைக்கி வழக்கறிஞர் பூரா போராட்டத்தில் கிளம்பியிருக்காங்க. இன்றைக்கி எல்லா பக்கமே தமிழ்நாடு ஃபுல்லாக வழக்கறிஞர்கள் திருமாவளவனை கைது பண்ணணும், திருமாவளவன் வழக்கு பதிவு பண்ணணும், விடுதலை சிறுத்தைங்கிற ஒரு அமைப்பு தடை பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி பெரிய லெவலில் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதெல்லாம் முடியறதுக்கு முன்பாகவே எல்லாமே இந்த 10 நாளுக்குள்ளேயே 2 நாளைக்கு முன்னால் ஒருத்தன் பொது மேடையில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு பொது மேடையில் மோடியினுடைய வாகனத்தை நிறுத்தணும், பிஜேபிக்காரன் நடமாட முடியாது, செருப்புள் அடிக்கணும், என் தலைவன் பாதுகாப்போடு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள்லாம் தீபாவளி கொண்டாட முடியும், இல்லைன்னா தீபாவளி கொண்டாட முடியாது அப்படின்னு நேரடியாக இந்துத்துவத்துக்கும் மக்களுக்கு நேரடியாக மிரட்டல் விடுறான். இது வரைக்கும் தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் அவன் மேலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. இதை சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. பொது மேடையில் ஒருத்தன் பேசக்கூடிய பேச்சு தமிழ்நாடு முழுவதும், இன்றைக்கி ஏன் உலகம் முழுவதும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி போயிட்டுருக்கு, மீடியா மத்தியிலும் போயிட்டுருக்கு. ஏற்கனவே திருமாவளவனுடைய அரசியல் கட்சி அரசியல் பயணம் எப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். தொடர்ந்து வன்முறையை பேசி ஏதோ ஒரு வகையில் தமிழகத்தில் பிரச்சனை உண்டு பண்ணணும் ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த விசிகாங்கிற ஒரு அமைப்பு செயல்பட்டு இருக்கு. பிஎஃப்ஐ எப்படி மத்திய அரசாங்கம் தடை செய்ததோ அதே போல் இந்த விடுதலை சிறுத்தைங்கிற ஒரு அமைப்பை நிச்சயமாக தடை செஞ்சே ஆகணும்.